ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கேஎல் லோகி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தாங்க. இதில் வந்து ஒரு 2 டைப் இருக்குது. ஸோ அந்த 2 டைப்புமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் ஒரு பட்டு பாவாடை சட்டையில் நெக்லைனில் வந்து போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஒரு பீகாக் டிசைன் யூஸ் பண்ணி அந்த ஸ்டிச் வந்து நான் போட்டிருந்தேன். கீழே வந்து பீகாக் இருக்கும். அந்த நெக்லைன் வந்து சுற்றி வந்து நான் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நெக்லைனுக்கெல்லாம் நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்ப நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட், எல்லோ கலர் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். நீடில் நம்பர் 14 துளி பிராண்ட் 23 கூட யூஸ் பண்ணலாம். சிசர் அண்ட் கிளாஸ் மார்க்கர். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் போட்டு காமிக்கிறேன். நெக் லைனில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாட்டின் ஸ்டிச் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்டர் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும்ல, ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு பார்டர் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டிச்சும் கூட, சீக்கிரமாக வேலை முடியக்கூடிய ஒரு ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். அதாவது இந்த பார்ட்டு வந்து இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இன்னொரு செகண்ட் டைப் மெத்தட் வந்து போட்டு காம்பேன். அந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடியிற ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். சும்மா எப்பயுமே லோடிங், பீட்ஸ் லோடிங், ஸ்டோன் செயின் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அது சின்ன பொண்ணுங்களோட பட்டு பாவாடை சட்டைக்கெல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சூட் ஆகும். இந்த பார்டர் நீங்கள் போடுறது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சஸாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா வந்து இது மேலே தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய பெரிய செயின் ஸ்டிச்சஸாகவே போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு நான் இங்கே வந்து எண்டு நாட் போட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம சாட்டின் ஸ்டிச் எப்படி போடுவோமோ அதே தான் போடணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாமே சாட்டின் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த பார்டருக்கு உள்ளே வந்து ஒரு ஸ்டிச், வெளிப்பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். அதே மாதிரி நீடில் வந்து ரிவர்ஸ் திருப்பி மேலே கொண்டு போய் பார்டருக்குள்ளே ஒரு ஸ்டிச், இந்த பார்டருக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு இது ஃபுல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சாட்டின் ஸ்டிச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து போட போகிறோம். நம்ம ஈக்குவல் பார்ட்டிஷன்ஸை வந்து பிரிக்க போகிறோம். இந்த பார்ட்டிஷன் பிரிக்கிறது வந்து நீங்கள் நார்மல் நீடில் கூட பண்ணலாம். இங்கே ஒரு ஸ்டிச், பக்கத்துலேயே சின்னதாக இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. செகண்ட் பார்ட்டிஷன் பிரிக்கிறப்ப இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனும் செகண்ட் பார்ட்டிஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இது கொஞ்சம் சின்னதாகவும் இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்க வேண்டாம். அப்படி இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இது சென்டரில் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் சென்டர்லேயும் வந்து நான் ஒவ்வொரு பீடு வந்து கொடுக்க போகிறேன். நான் வந்து இந்த இட்லி மோட்டிவ் பீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த பீடு தான் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறப்ப இதுக்கு வந்து நான் சூயிங் த்ரெட்டில் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதாவது இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சிலேருந்து நான் இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறேன். ஒரே ஒரு பீடு இன்சர்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து உள்ளே விடுறேன் நீடில். அதாவது இந்த சென்டரில் வந்து பீடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
பக்கத்துலேயே வந்து நீடில் வந்து உள்ளே விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு. இது ஒரு மெத்தடு. நான் இன்னொரு மெத்தடு வந்து நான் போட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் நெக்லைனுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து போட போகிறேன். ஸோ இந்த டைப் ஆஃப் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் இந்த பட்டு பாவாடை சட்டையில் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து பேரலல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 1 இன்ச் கேப்லேயும் வந்து நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சும் ஒரே சைஸில் வந்திருக்கும். அதே மாதிரி மேலே பண்ண மாதிரி இந்த லைனுக்கு வந்து ஒவ்வொரு இன்ச் மார்க்கிங் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்ட்ரு வந்து கொடுக்க போகிறேன். ஒரு லைன் வந்து பார்ட்ரு வந்து கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த லைன்லேயும் வந்து நம்ம பார்ட்ரு வந்து கொடுத்துக்கலாம். அதாவது செயின் ஸ்டிச், நார்மல் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2 லைன் செயின் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கேருந்து த்ரெட்டு எடுக்கிறேன். அதாவது இந்த கார்னர்லேருந்து நான் வந்து த்ரெட்டு வெளியில் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பார்ட்ரு போட்டிருக்கிறோம்ல அதுக்கு உள் பக்கத்தில் போய் ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச். அதுக்கப்புறம் க்ராஸாக இங்கே ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அங்கே உள் பக்கத்தில் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிச். அதுக்கப்புறம் இந்த பார்டருக்கு வெளியில் போய் இன்னொரு செயின் ஸ்டிச், அதாவது ஷார்ட் ஸ்டிச். சாட்டின் ஸ்டிச்சில் லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச் போடுறோம்ல அதே தான். பார்டருக்கு வெளியில் ஒரு ஸ்டிச்சு, உள் பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்படி கொண்டு வரோம். ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு அப்படியே க்ராஸை எப்படி கொண்டு போகிறோம். அதாவது இந்த சைடு கொண்டு போகக்கூடாது, இந்த சைடு தான் வந்து ஸ்டிச்சஸ் அப்படியே கொண்டு வரணும். இங்கே கீழே ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச் வந்து இப்படி கொண்டு வரணும். ஸோ அப்படி கொண்டு வரப்போ வந்து இந்த ஸ்டிச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் த்ரெட்டு பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ் ஷேப்பில் வரும். ஸோ அது ஸ்டிச் பண்ண வரும், காமிக்கிறேன். க்ராஸாக போய் லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச், அதுக்கப்புறம் இந்த சைடு பார்டருக்குள்ளே ஒரு ஸ்டிச், பார்டருக்கு வெளியில் போய் சின்னதாக வந்து ஷார்ட் ஸ்டிச். அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், ஒரு லாங் ஸ்டிச், ஒரு ஷார்ட் ஸ்டிச், அப்புறம் மறுபடியும் இந்த சைடு ஸோ அப்படியே இந்த ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம்ல அது வரைக்கும் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டே வரணும். ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. நம்ம அந்த பாயிண்ட் வரைக்கும் வந்தாச்சு.
இப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம், இல்லாட்டி அப்படியே கண்டினியூ பண்ணுறதுனால பண்ணலாம். அடுத்த இதுக்கு ஒரு பார்ட் வந்து முடிச்சாச்சு. அடுத்த பார்ட் வந்து நீங்கள் இப்படி க்ராஸாக கொண்டு போவீங்க. நான் வந்து எண்டு நாட் போடாமல் தான் கண்டினியூ பண்ண போகிறேன். இதுவும் அதே மாதிரி தான் ஸ்டிச்சஸ் வந்து இந்த சைட் போட்டு வரணும். இங்கே கீழே இருக்கிற ஸ்டிச்சஸ் வந்து இப்படி போட்டு வரணும். அப்போ தான் அந்த எக் ஷேப்புக்கு கரெக்டாக வரும். ஸோ அவ்வளோதான், இந்த இதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே இதுக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். அடுத்ததுக்கு வரலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து மேலே இருக்கிற ஸ்டிச்சஸ் இப்படி போட்டு வரணும், கீழே இருக்கிற ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா இப்படி கொண்டு வரணும். ஸோ இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு இந்த கேப் இருக்குல்ல, அங்கே வந்து நம்ம ஒரு த்ரெட்டு வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது சில்க் த்ரெட் வந்து நான் எல்லோ கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நீடில் வந்து கோத்துக்கிட்ட 7x7 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் இருக்குல்ல, இங்கேருந்து நம்ம நீடில் எடுக்கிறோம். நீடில் எடுத்துகிட்டு இந்த எண்டில் வந்து நம்ம வந்து நீடில் உள்ளே விட்டு எடுக்க போகிறோம். ஸோ இப்படி பார்க்குறதுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு நாட் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த கார்னரில் நம்ம நீடில் உள்ளே விட்டு இந்த த்ரெட்டு வந்து கடைசி வரைக்கும் இப்படி பிடிச்சிக்கோங்க, அப்படி விட்டுறாதீங்க, சிக்கு விழுந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கும் எண்டு இந்த சென்டர் பாயிண்டில் ஒவ்வொரு எண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி த்ரெட்டு வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து நான் க்ரீன் கலர் த்ரெட்டில் கொடுத்துருக்குறேன்ல, அது வந்து நீங்கள் சரி த்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. இங்கே பக்கத்துலேயே நீடில் வந்து எடுத்துட்டு நாட் போடுறதுக்காக சொல்கிறேன். கீழே வந்து ஃபுல்லாக த்ரெட் இழுத்துறாதீங்க, கீழே வந்து பாதி த்ரெட்டை வந்து பிடிச்சிக்கோங்க கையில். மறுபடியும் பக்கத்துலேயே நீடில் வந்து உள்ளே விட்டு கீழே பிடிச்சிருந்த த்ரெட்டை வந்து நீடில் சுற்றிக்கணும். சுற்றிட்டு இப்போ நீடில் இழுக்கணும், நாட் வந்து விழுந்துடும். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லோ கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் வந்து இப்போ பார்டர் வந்து கொடுக்க போகிறேன். நார்மல் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் பார்டர் கொடுக்க போகிறேன். சில்க் த்ரெட்டுன்ட்டு இல்லை, ஏதாவது ஒரு லைன் வந்து பீடு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்டர் வந்து நான் எல்லோ கலர் பார்டர் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கேப்பில் இருக்குது பார்த்திங்களா, இங்கே வந்து நான் ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சுக்கும் 1 inch கேப் கொடுத்துருக்கறனால கொஞ்சம் சின்ன ஸ்பேஸாக இருக்குது. நீங்கள் ஒரு 1.5 inch அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். வேணால் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ரவுண்ட் பீடு, சின்னதாக ஒரு ரவுண்ட் பீடு இருந்தால் கூட அது கூட ஸ்டிக் பண்ணல. நான் வந்து ஒரே ஒரு சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான், நான் வந்து பீட்ஸ் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன்.
ஸோ இதுதான் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இது ஒரு டைப் அண்ட் தென் இந்த ஸ்டிச் வந்து ஒரு டைப்பு. இந்த ஸ்டிச் தான் வந்து நான் இந்த பட்டு பாவாடை சட்டையில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த பீடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கை ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணாமல் நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்டிச்சஸ் போடுறீங்களா, அப்படியே இந்த பீடு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லாஸ்ட்டாக நீங்கள் வந்து கை ஊசி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.